எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வெல்கம் பண்றேன். இந்த வீடியோல யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச மாரி பிரெட்ல ஒரு ரெசிபி பார்க்க போறோம். அது பியூர் வெஜிடேரியனா இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பொதுவா நம்ம பிரெட்ல சாண்ட்விச் செய்வோம், இல்ல டோஸ்ட் செய்வோம். பிரெட் டோஸ்ட் பண்றப்போ ரொம்ப நேரம் ஆச்சுன்னா அது ரொம்ப ஹார்ட் ஆயிடும். ஆனா இந்த மெத்தட்ல நம்ம செய்றப்ப எவ்வளோ நேரம் ஆனாலும் ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கும். முக்கியமா நம்ம மீந்து போன இட்லி மாவு, தோசை மாவு வச்சு கூட இந்த ரெசிபி செய்யலாம். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இந்த பிரெட் ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா, முதல்ல நான் 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துட்டுருக்கேன். இத தனியா எடுத்து வச்சுப்போம். 2 விதமா நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். முதல்ல கடலை மாவு மட்டும் எடுத்து வச்சு செஞ்சு காமிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சம், காரம் வந்து நம்மளுடைய விருப்பம். அதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் நானு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசால் தூள், கொஞ்சமா மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன். கசூரி மெத்தி இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் சேர்த்தா ரொம்ப நல்லா வாசனையா இருக்கும். இருந்தா சேர்த்துக்கோங்க. நெறைய பச்சை கொத்தமல்லி பொடி பொடியா நறுக்கி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் முதல்ல ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, தண்ணிய வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கணும். இது வந்து பஜ்ஜி மாவு பதத்த விட இன்னும் கொஞ்சம் லிக்யூடா இருக்கணும். முதல்ல கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பாருங்க நான் எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன்னு சொல்லி, தோசை மாவு பதத்த விட இன்னும் கொஞ்சம் நல்லா லிக்யூடா இருக்கணும். அப்பதான் நம்ம பிரெட்ல போட்டு டிப் பண்ணதுக்கப்புறம் அதிக அளவு மாவும் இருக்காது. அதே சமயத்தில அந்த பிரெட்ல மாவு கோட்டிங் ஆயிருக்கணும். இந்த பாஸ்தா மிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு விக்கிது. ரொம்ப நல்லாருக்கும். அது சின்ன குழந்தைகளுக்கு இந்த மாரி பிரெட் ரெசிபி பண்றப்ப, இந்த மிக்ஸ் இருந்தாலும் இத வாங்கி அது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா லிக்யூடா இருக்கு பாருங்க அந்த கடலை மாவு. ஜஸ்ட் 2 பக்கமும் இப்படி டிப் பண்ணணும் அவ்வளோதான். அப்படியே எடுத்து நம்ம ஓரங்கள கொஞ்சம் மாவு வழிச்சிட்டு, தோசை தவால மீடியம் ஃப்ளேம்லயோ, இல்ல சிம் ஃப்ளேம்லயோ வச்சு நம்ம 2 பக்கமுமே வேக வச்சு எடுக்கணும். நெய்யோ, வெண்ணெய்யோ இல்லன்னா சாதாரணமா நான் சமையலுக்கு உண்டான ஆயில் எத வேணா வச்சு, கரெக்ட்டா ஒரு 2டே நிமிஷம் பாருங்க எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. ரொம்ப நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கும். இப்ப திருப்பி போடுறேன் பாருங்க. கரெக்ட்டா 2 நிமிஷம் தான். ஒரு பக்கம் வேகறதுக்கு 2 நிமிஷம் தான் ஆகும். 2வது பக்கம் திருப்பி போடுறப்ப தேவைப்பட்டா ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெயோ, நெய்யோ, வெண்ணெயோ சேர்த்துக்கலாம். இதுவும் 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இந்த அளவு மாவு நம்ம எடுத்துட்டதுக்கு 4 பிரெட்டுக்கு ரொம்பவே கரெக்ட்டா இருக்கும். இப்ப இத எடுத்துட்டு இன்னொரு தடவையும் நான் டிப் பண்ணி காமிக்கிறேன். மாவு கொஞ்சம் கூட வெளியில கடல மாவுலாம் அதிகமா இல்லாம கரெக்ட்டா பிரெட் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த சைஸ் வரைக்கும் மாவு டிப் பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்க. பார்க்கவும் நல்லாருக்கும். இப்ப இது 2 பக்கமே திருப்பி போட்டு நல்லா வேக வச்சாச்சு. இப்ப எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இப்ப அடுத்த பிரெட் டிப் பண்றதுக்கு முன்னாடி நல்லா மாவ நல்லா கரைச்சுக்கோங்க ஒவ்வொரு முறையும். ஜஸ்ட்டு 1 நிமிஷத்துக்கும் கம்மியா தான் நம்ம அந்த பிரெட்ட டிப் பண்ணணும். ரொம்ப நேரம் நீங்க கடல மாவுல ஊற வச்சீங்கன்னா, அந்த பிரெட் முழுசா வராது. அப்படியே கழண்டு வந்துரும் தோசை கல்லுல போடுறப்ப. சிம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இது நல்லாவே ஒரு சிவப்பா எடுக்கிறேன் பாருங்க. நல்லா தோசைக்கல் காஞ்சதுனால, நல்லாவே இந்த கடலை மாவு ரோஸ்ட் ஆயிருக்கு. 2 நிமிஷத்துல எவ்வளோ நல்ல வாசனையான இந்த பிரெட் ரோஸ்ட் செஞ்சாச்சு. இப்ப அடுத்தது நம்ம இதே மாவு கூடயே நம்ம அடுத்தது வீட்ல இருக்கிற மீந்து போன அந்த தோசை மாவு எடுத்துக்கலாம். இப்ப ஆல்ரெடி நான் எப்படி கரைச்சேனோ, அதே மாரி இன்னும் ஒரு தடவ நானு இந்த கடலை மாவ கரைச்சு வச்சிருக்கேன். அது கூட இந்த பாருங்க டேபிள் ஸ்பூனால ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் நானு வீட்ல மீந்து போன தோசை மாவு எடுத்திருக்கேன் பாருங்க. இப்ப ரீசென்ட்டா பஜ்ஜி செய்றதுக்கு எல்லாருமே இந்த மாரி மீந்து போன அந்த தோசை மாவோ, இட்லி மாவோ எடுத்துக்கிறாங்க அரிசி மாவுக்கு பதிலா. இதே மாரி நான் முதல்ல எப்படி காமிச்சேனோ, அதே மாரி இந்த கடலை மாவு, அரிசி மாவோட டிப் பண்ணிட்டு, எடுத்து இதே மாரி தோசை தவால போடுறேன் பாருங்க. இது ஒரு டேஸ்ட்டா இருக்கு. இதுவும் ரொம்பவே நல்லாருக்கும். இந்த மாரி எடுத்து போடுறப்ப இந்த கொத்தமல்லிலாம் அந்த மாவுல போய் தங்கிடும். அதனால கொஞ்சம் கொத்தமல்லிய கையால எடுத்து இந்த மேலெல்லாம் அந்த பிரெட் மேல வச்சுட்டீங்கன்னா, கடைசியில உங்களுக்கு வெறும் அந்த கொத்தமல்லி மட்டும் தங்காம ஒவ்வொரு பிரெட்லயுமே இருக்கும். இதுவும் எண்ணெய போட்டு நானு 2 பக்கம் சுட்டு எடுத்திருக்கேன் பாருங்க. இது ஒரு டேஸ்ட்டா இருக்கும். இப்ப நான் ஒயிட் பிரெட்ல செஞ்சு காமிச்சேன். இதே நீங்க கோதுமை பிரெட்ல கூட, அதாவது ப்ரவுன் பிரெட்ல கூட செய்யலாம். குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது பார்த்தீங்கன்னா, சாண்ட்விச் மாரி ரொம்ப டைம் எடுக்காது. இத நீங்க பிரேக்ஃபாஸ்ட்டாவோ, லஞ்ச் பாக்ஸ்க்கோ, நைட் டின்னராவோ, பிரெட் சாப்பிடுற வழக்கம் அடிக்கடி இருந்தா, இந்த மெத்தட்ல செஞ்சு குடுங்க. ஒரு டொமேட்டோ கெட்சப் வச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்பவே நல்லாருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் குடுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கமெண்ட்ஸ் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவ ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா, நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷனா கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபீஸ்ல நம்ம பார்ப்போம். தேங்க் யூ வியூவர்ஸ்.